இது இன்றைய மன்னா, இன்றைய மன்னா, இது இன்றைய மன்னா, இன்றைய மன்னா, தன்னா அன்பாழ்வின் மன்னா. இயேசுவுக்கு பிரியமான அன்பு இறை உறவுகளே, நண்பர்களே, உங்கள் ஒவ்வொருவரையுமே சிறப்பாக இந்த புதிய நாளில் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. இந்த நாளை இறைவன் நம் ஒவ்வொருவருக்குமே ஆசீர்வாதத்தின் நாளாக, கொடையின் நாளாக கொடுத்திருக்கிறார். இந்த நாளுக்காக இறைவனுக்கு நன்றி கூறுவோம். அன்புக்குரியவர்களே, இன்று சனிக்கிழமை, அன்னை மரியாளுக்கு ஒப்பு கொடுக்கப்பட்ட நாள். அன்னை மரியாள் நம்முடைய தாய், கடவுளின் தாய், நமக்காக பரிந்து பேசும் தாய், பிள்ளைகளுடைய உணர்வுகளை, பிள்ளைகளுடைய கண்ணீரை சுமக்கக்கூடிய ஒரு தாயாக இருக்கிறார்கள். எனவே இந்த அன்னையினுடைய இந்த நாளிலே அன்னை மரியாள் மீது வைத்திருக்கிற இந்த பக்தி முயற்சியை ஆழப்படுத்துவோம். அக்டோபர் மாதம் முழுவதுமே ஜெபமாலை ஜெபித்து கொண்டு அன்னையை மகிமைப்படுத்துவதோடு நாம் இறைவனோடு அவரை தியானித்து அவர்கள் கலந்து கொண்டிருக்கிறோம். அப்படிப்பட்ட இந்த மாதத்திற்காகவே இறைவனுக்கு நன்றி கூறி இந்த நாளிலே கூட ஜெபமாலை ஜெபித்து இறைவனோடு இணைய, அன்னையினுடைய எல்லா ஏக்கங்களையும் பூர்த்தி செய்ய முயற்சி எடுப்பாம். அன்புக்குரியவர்களே, சிறப்பாக இன்றைய மன்னா என்ற இந்த நிகழ்ச்சியிலே நம்முடைய தாயம் திரு அவையும் நம் ஆண்டவர் இயேசுவும் நமக்கு கொடுக்கிற இன்றைய மன்னா, லூகாஸ் நற்செய்தி பிரிவு 13 இறை வார்த்தைகள் 1-9 உடைய பகுதிகள். அன்புக்குரியவர்கள், இந்த பகுதி எதை பற்றி நமக்கு வெளிப்படுத்துகிறது என்று பார்க்கிற பொழுது ஒரு 3 நிகழ்வுகளை பார்க்கலாம். முதலாவதாக, இயேசு போதித்து கொண்டிருக்கிற பொழுது ஒருத்தர் சொல்றாரு, போதகரே, இப்பொழுது போதித்து கொண்டிருந்த கலிலேயரை பிலாத்து கொன்று விட்டான் அப்படின்னு சொல்றாங்க. இந்த நிகழ்ச்சியை இயேசு கேட்டு என்ன பதில சொல்லி இருப்பாரு, என்ன சொல்லுவாருன்னு வியப்பா காத்து கொண்டு இருக்கிறாங்க. அப்ப இயேசு அழகா சொல்றாரு, அந்த கலிலேயன் மட்டும்தான் பாவியா, மற்றவர்கள் எல்லாமே நீதிமான்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி முன்வைக்கிறார். அதுக்கு இன்னொரு உதாரணம் கூட சொல்றார். 2வது பகுதியில ஆண்டவர் சொல்றார், சீலோமில அந்த கோபுரம் இடிந்து விழுந்து 18 பேர் மரித்தார்களே, அப்ப அந்த சீலோம் நகரத்திலே அந்த 18 பேர் மட்டும்தான் பாவிகளா, மீதி மற்ற மனிதர்கள் எல்லாருமே நிரபராதிகளா அல்லது நீதிமான்களா, உண்மையானவர்களா? இது தவறாக புரிந்து கொள்ள வேண்டாம் என்று அழகாக சொல்லுகிறார். இதன் மூலமாக இயேசு என்ன செய்தி சொல்லுகிறார்ல, நம்முடைய வாழ்க்கையில நாம் எதை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்றால் மனமாற்றத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும். மனமாற்றத்தின் அழைப்பு தான் இந்த நிகழ்வுகள் என்று எடுத்துக்கொள்ள வேண்டுமே ஒழிய பாவத்தினுடைய வெளிப்பாடு தான் இது என்று நாம் புரிந்து கொள்ளக்கூடாது. நம்ம 2 விதமான கருத்துக்களை இந்த பகுதியிலிருந்து எடுத்துக்கொள்ளலாம். ஒன்று, நான் எந்த ஒரு துன்பம் வந்தாலும் வாழ்க்கையில, எப்படிப்பட்ட வேதனைகள், தோல்விகள், இழப்பு வந்தாலும் அது பாவத்தினுடைய அடையாளம், பாவம் செஞ்சுட்டான் அதனாலதான் கடவுள் இவனை தண்டிச்சிட்டார் அப்படிங்கிற ஒரு கருத்து பழைய ஏற்பாட்டில் இஸ்ரேல் மக்களுடைய வாழ்க்கையில் இருந்தது, கடைபிடித்தார்கள். அதுதான் முதல் பகுதியில பார்க்கிறோம். ஆனா 2வது பகுதி என்ன தெரியுமா? இயேசு என்ன சொல்லுகிறார், அப்படி இழப்புகள், துன்பங்கள், வேதனைகள், தோல்விகள் வருகிற பொழுது இது எதற்கு அடையாளம் என்றால் மனமாற்றம். ஓகே, இவங்கெல்லாம் இப்படி மனமாற்றம் அடையாம தான் இவர்கள் இப்படி மரித்து போகிறார்கள், வாழ்க்கையில் இப்படி துன்பம் வருகிறது, நான் மனம் மாற வேண்டும், மனம் மாறி இயேசுவிடம் செல்ல வேண்டும் என்றுதான் புரிந்து கொள்ள வேண்டுமே ஒழிய இது பாவத்தினுடைய உச்சம் அல்ல. மனமாற்றத்திற்கான ஒரு அடிப்படை, ஒரு வெளிப்படையாக ஒரு நிகழக்கூடிய நிகழ்வாக நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி இயேசு அழகாகவே முன்வைக்கிறார். ஆம் பிரியமானவர்களே, இறுதியிலே நற்செய்தியில் ஆண்டவர் சொல்லுகிறார் ஒரு ஊமை, சின்ன ஊமை தாங்க, அத்திமர ஊமை. அத்திமரத்தை நான் நட்டு வச்சிருக்கிறேன், ஒரு தலைவன் நட்டு வச்சிருக்கிறாரு. ஒவ்வொரு வருஷம் போய் பார்க்குறாரு, 3வது வருஷம் போய் பார்க்குறாரு, 3 வருஷம் பார்த்தோம், ஒரு சின்ன காய் கூட காய்க்கலையே, பூவு இல்லை, பிஞ்சு இல்லை, எதுக்கு வேணா இந்த இடத்த, இவ்வளோ பெரிய இடத்த அடைச்சிட்டு இருக்குதுன்னு சொல்லிட்டு தோட்ட தொழிலாளர்கிட்ட கூப்பிட்டு, ஐயா 3 வருஷமா நான் காத்துட்டு இருந்தேன், ஏதாவது கொடுக்குமான்னு பார்த்துட்டே இருந்தேன், ஆனா ஒண்ணுமே கொடுக்கல, எதுக்கு தேவையில்லாத இடத்த அடைச்சிருக்கு, இதை அடியோட வெட்டி எடுத்துருங்க அப்படின்னு சொல்றாரு. அந்த நேரத்துல பாருங்க, இன்னும் மன்னிப்புக்கான ஒரு காலத்தை ஆண்டவர் அழகா சொல்றாரு.
அந்த தோட்ட தொழிலாளர் என்ன செய்யறாரு, ஐயா 3 வருஷம் காத்திருந்தீங்க, இந்த வருஷம் எனக்கு ஒரு டைம் கொடுங்க, நான் இன்னும் நல்லா குத்தி அதுக்கு எரு போட்டு தண்ணி நிறைய பாய்ச்சி 1 வருஷம் பார்க்குறேன், இந்த மரத்துல காய் காய்ச்சிச்சுன்னா அது விட்டுடலாம், இல்லைன்னா அடியோடு வெட்டிடலாம் அடுத்த வருஷம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப மனமாற்றம், ஒருவேளை திரும்ப வாய்ப்பு கொடுத்தா மனம் மாறுவார்களா அப்படிங்கிற ஒரு கருத்தை அழகாகவே இயேசு கிறிஸ்து இங்கே முன்வைக்கிறார். அன்புக்குரியவர்களே, இந்த நற்செய்தியை படித்த பொழுது எனக்கு கிடைத்த மைய கருத்து என்று பார்க்கிற பொழுது, மனம் திருந்தாமை அழிவுக்கு வழியை காட்டுகிறது. மனம் திரும்ப அப்படின்னா அழிவு உண்டு என்று அழகாக முதல் கருத்தாக பதிவிடுகிறேன். மனமாற்றம் இல்லைன்னா அழிவு உண்டுங்க, தோல்வி உண்டுங்க, வியாதிகள் உண்டுங்க, இழப்புகள் உண்டுங்க. மனம் மாறத்தான் கடவுள் அழைக்கிறாரே ஒழிய நம்மை தண்டிக்க அல்ல என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். நம்ம எப்போ மனம் மாறுவோம், நமக்கு ஆண்டவர்கிட்ட வருவோம்னு காத்து கொண்டு இருக்கிறார். அந்த விபச்சாரத்தில் பிடிப்பட்ட பெண்ணு பாருங்க, ரொம்ப நாள் பாவம் செஞ்சுட்டு ஆண்டவர்கிட்ட வர்றாங்க, வரணும் மாட்டாங்களா? தேடி போறார். தேடி போய் அவர்களை குணப்படுத்துபவராக இயேசு இருக்கிறார். 99 ஆட்டை விட்டு ஒரு ஆட்டை தேடி போனார் இல்லையா? அப்ப பாருங்க, ஒருத்தர் மனம் மாற மாற்றார்களா? ஒருத்தர் மனம் மாறினால் போதுமே, அந்த ஒருத்தர் கூட மனம் மாறல அப்படிங்கிற ஒரு எண்ணம் இயேசுவுக்கு இருக்கிறது. அப்ப மனமாற்றம் இல்லை அப்படின்னா அழிவு உண்டு. இங்க சீலோமில 18 பேர் இறந்தார்களே, மனம் மாறல, அவங்க பாவம் செய்யல. அதே போல இந்த கலிலேயரை பிலாத்து கொன்றானே, அது பாவம் அல்ல, அவன் மனம் மாறவில்லை. இதைத்தான் ஒவ்வொரு இழப்பிற்கும் ஒவ்வொரு துன்பத்திற்கும் பின்னால் இருக்கிற ஒரு காரணமாக இருக்கிறது என்று இயேசு வெளிப்படுத்துகிறார். எனவே மனம் மாறவில்லை என்றால் அழிவு உறுதியாக இருக்கும் என்று இந்த நற்செய்தி நமக்கு விளக்குகிறது. இரண்டாவதாக, கிருபையின் காலம் வரம்புக்குரியது. வரம்புடையது அப்படின்னு சொல்றாங்க. கிருபை அப்படின்னா கடவுள் கொடுக்கிற அந்த ஆற்றல் வல்லமை எல்லாம் வரம்புடையது, முடிவுக்கு வரக்கூடியது. அப்படி தொடர்ந்து நம்ம வாழ்க்கையை ஃபுல்லா நம்ம நினைக்கும் போது நினைச்சு அப்படியே வாழ்ந்துடலான்லாம் கிடையாது, வரம்புக்குரியது. அப்ப ஆண்டவர் எனக்கு இத்தனை வருஷம் கொடுத்துருக்குறான்னா அவ்வளவுதான், நான் 60 வருஷமோ 80 வருஷமோ 100 வருஷமோ வாழ போறேன், அதுக்கப்புறம் கிடையாது. ஒருவேளை 150, 20, 30 போகலாம், அதுக்கு மேல போக முடியாது மனிதனுடைய வாழ்க்கை. அப்படின்னா அந்த வரம்புக்குரியது தான். கடவுள் இவ்வளவு நாள் தான் கொடுத்திருக்கிறார், அதுதான் உனக்கு ஆசீர்வாதம். இந்த ஆசீர்வாதத்தின் நாளிலே நீ என்ன செய்ய போகிறாய்? மனம் மாறி இயேசுவினிடம் வரப்போகிறாயா? மனம் மாறி மக்களோடு நல்ல உறவை ஏற்படுத்தி கொள்ள போகிறாயா? மனம் மாறி நீ உன்னையே ஏற்றுக்கொள்ள போகிறாயா என்று சிந்தித்தவர்களாக இதோ இந்த நாளிலே இந்த கருத்தை முன்வைத்து என்னுடைய அன்றாட வாழ்க்கையில ஏதோ அந்த அத்தி மரத்தை வெட்ட வேணாம், இன்னொரு வருஷம் காத்திருக்கலாம் அப்படின்னு ஆண்டவர் காத்து இருக்கிறார், நம்ம எப்போ மனம் மாறுவோம் என்று. எனவே மனம் மாற்றம் என்னுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் நடக்கணுங்க. நான் இன்னைக்கு இதுல இருந்து மனம் மாறுறேன், இதுல இருந்து சின்ன சின்ன செயல்கள் இருந்து மனமாற்றம் வருகிற பொழுது கடவுளுடைய ஆசீர்வாதம் மிக பெரியதாக மாறுகிறது என்பதை புரிந்தவர்களாக இந்த நாளை இறைவன் பாதம் ஒப்பு கொடுத்து ஜெபித்து தொடங்கலாமே. கண்களை மூடுவோம். எங்களை நேசிக்கும் எங்கள் தாயும் தந்தையுமான இறைவா, உம்மை போற்றுகிறோம், வாழ்த்துகிறோம், ஆராதிக்கிறோம், நன்றி கூறுகிறோம். இந்த புதிய நாளுக்காக நன்றி ஆண்டவரே. இந்த சனிக்கிழமை வேளை அன்னை மரியாளுடைய பக்தி முயற்சியினால் நாங்கள் ஜெபமாலை ஜெபித்து இயேசுவினுடைய வாழ்க்கையை தியானித்து நாங்கள் அன்னை மரியாளுடைய யதார்த்தமான உண்மைகளை புரிந்து வாழ எங்களுக்கு ஆற்றலை கொடுப்பீராக. அன்னை மரியே, வேளாங்கண்ணி தாயே, ஆரோக்கிய தாயே, எங்களுக்காக உமது மகன் இயேசுவினிடம் பரிந்து பேசும் அம்மா. அன்பு தெய்வமே, இதோ இன்றைய மன்னா என்ற இந்த நிகழ்ச்சியை பார்த்து ஜெபித்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையுமே உமது பாதம் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். ஆசீர்வதிப்பீராக, அருளை நிறைவாக பொழிவீராக, பலனை கொடுப்பீராக. வாழ்க்கையிலே மனமாற்றம் என்பது மிக உயர்ந்ததாக இருக்கிறது. மனம் மாறாவிடில் நீங்கள் அழிவீர்கள் என்ற ஒரு உண்மை நாங்கள் புரிந்து கொண்டோம். அன்பு தெய்வமே, நாங்கள் பாவம் செய்தாலும் எங்களை நீர் எதிர்பார்ப்பது மனமாற்றம் தான். அந்த மனமாற்றம் எங்களுடைய வாழ்க்கை நிகழ வேண்டும் என்பதற்காக ஜெபிக்கிறோம். எங்களை ஆசீர்வதியும். இதோ இந்த நாளிலே சிறப்பாக கணவன், மனைவி, பிள்ளைகள், உற்றார், உறவினர், தாய், தந்தை அனைவரையுமே உமது பாதுகாப்பு கொடுக்கிறேன். தாங்கிக் கொள்ளும், ஆசீர்வதியும், வழி நடத்தும், மகிழ்ச்சியால் அமைதியால் அவர்களை வாழ வையும். இவையெல்லாம் எங்கள் ஆண்டவரும் மீட்பெருமான இயேசுவின் இணையற்ற நாமத்தில் ஜெபிக்கிறேன் என் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, இந்த நாள் இனிய நாளாக இறையருளை நிறைவாக பெற்று மகிழும் நாளாக இருக்க வாழ்த்துகிறேன். உங்கள் ஒவ்வொருவருக்காக என்னுடைய தனிப்பட்ட ஜெபத்திலும் திருப்பலியிலும் கூட ஜெபிக்கிறேன். இயேசுவுக்கே புகழ், மரியே வாழ்க. Thanks for watching Father Das Cap YouTube channel. Subscribe and share the video to your friends. May God bless you.